ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக வந்தது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த மெஷர்மெண்ட்டில் மாவு எடுக்கணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம மைதாவில் பண்ணுற மாதிரியே கோதுமை பரோட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நான் வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா விட கோதுமை வந்து ஹெல்த்தியாகவே இருக்கும். பட் மைதாவில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வராது. ஆனால் நம்ம ஹெல்தி வேணும் அப்படின்னா கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக ஈக்குவல் டு மைதா மாதிரியே நம்மளுக்கு பரோட்டா கிடைக்கும். 2 கப் மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரே டைமில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் மாவு. இல்லைனா ரொம்ப வாட்டரியாக போயிடும். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இல்லாமல் இழுத்தோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஒரு ஸ்டிஃபியாக வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம இதை இந்த பவுலில் இருந்து எடுத்து நல்லா ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸில் போட்டு நல்லா நம்ம இழுத்து இழுத்து பிசைய போகிறோம். அப்படி இழுத்து இழுத்து பிசையும் பொழுது தான் பரோட்டா வந்து லேயர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ எந்தளவுக்கு நல்லா இழுத்து இழுத்து பிசைய முடியுமோ அந்தளவுக்கு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால ஒரு கையில் மட்டும் பிசைஞ்சு காமிக்கிறேன். நம்ம 2 கை வச்சு நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசையணும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விடுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மாவு வந்து பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் விட்டு விட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சுருட்டி சுருட்டி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு தேய்க்கணும். நல்லா ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்க ப்ளேஸில் போட்டு நல்லா இழுத்து தேய்க்கணும். ஸ்லாப் மேலே போட்டு நான் இழுத்து தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா 15 மினிட்ஸ் நல்லா இழுத்து பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம 2 to 3 ஹார்ஸ் வரலும் நல்லா ஊற விட்டுறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டவலோ இல்லை மூடியோ ஏதாவது ஒன்று போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். 2 மணிலேருந்து 3 மணி நேரம் வரையிலும் நல்லா ஊறணும். எண்ணெய் மேலே தடவி காய விடாமல் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு லேயரும் நல்லா கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கோதுமையில் பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், நம்ம அழுத்தணுன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம கட்டை விரல் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணாவே நல்லா பால் மாதிரி உருட்டி வரும். இந்த மாதிரி உருட்டி வரதை நம்ம சின்ன சின்ன சைஸாக எடுத்துக்கலாம். எந்த சைஸில் உங்களுக்கு பால் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி எடுத்து இப்போ எனக்கு தேவையான பால்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், எனக்கு மொத்தம் 9 பால்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த 9 பால் மேலே மறுபடியும் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேய்க்கும் பொழுது நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா வரும். ஸோ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிட்டோம். பாருங்கள், இப்போ நல்லா உருண்டையும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சு தான் தேய்க்க போகிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க பிளேட்டை பின் பக்கமாக கவுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு
இந்த மாவை வச்சு நம்ம கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கையில் ஸ்ப்ரெட் பண்ண வராது அப்படின்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் கையிலேயே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அந்த பிளேட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மெலிசாக நல்லா தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையில் தட்ட வரலன்னா கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம நல்லா ஊற விட்டுருக்கிறதுனால நம்ம இழுக்க அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி போகும். பாருங்கள், நான் அந்த பிளேட் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃப் வச்சும் கட் பண்ணலாம், இல்லைன்னா அதை அப்படியே எடுத்து நல்லா கீழே அடித்தும் நம்ம சுருட்டி விடலாம், நல்லா வரும். அதை விட இந்த கத்தி வச்சு நம்ம கோடு போடுறதுனால லேயர் நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நான் ஃபுல்லாக கோடாக போட்டுட்டேன். இதை நம்ம அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நவுத்தி விட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லா சுருண்டு வந்துடும் மாவு. ஃபுல்லாக நான் சுருட்டி எடுத்துட்டேன் 2 சைடும். இப்போ இதை நம்ம அப்படியே சுருட்டி வச்சுக்க போகிறோம். கத்தி போட்டு வேண்டாம் அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த மாவை எடுத்து நல்லா இந்த பிளேட்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி அடித்து எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீண்டு வந்துடும். அதை நம்ம அப்படியே சுருட்டி வச்சுக்கலாம். 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 2 உருண்டையை இது மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மறுபடியும் அதே பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் நம்ம கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இதில் கட்டையை வச்சு தேய்க்கக்கூடாது. கட்டை வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த லேயர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கையாலேயே நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் இந்த லேயர் கரெக்டாக நம்மளுக்கு வரும். 3 மணி நேரம் ஊற விட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண நல்லா ஈஸியாகவே இருக்கும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இது கொஞ்சம் வேலை தான். ஸோ ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பரோட்டா ஊறுறதுக்கு மட்டும் ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இதை நம்ம தோசை தாவலை போட்டு 2 பக்கமும் திருப்பி எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா உள்ளாரையும் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. 2 பரோட்டா செஞ்சுட்டு நான் தட்டி எடுத்துருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு லேயர் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்னு. மைதாவில் பண்ணுற டேஸ்ட் கிடைக்காது, பட் இருந்தாலும் அதே டேஸ்ட்டில் கோதுமை மாவு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.